இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் சீர்திருத்த பயிற்சியில் இன்றைக்கி நாம் எடுக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சீசன் நடமாடும் வேதாகமம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதில் 7 படிகள் இருக்கிறது. எத்தனை படிகள்? 7 படிகள் இருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 34:16 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். இது எல்லாருக்குமே எப்பவுமே நீங்கள் வேதத்தை எடுக்கும்போது என்ன செய்யணும்னா, தேடி வாசிக்கிறதுக்கு எப்போ பிரயாசப்படணும். சும்மா நான் ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஒரு பலவீனமான கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிதா சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் வேதம் நம்ம கையில் வருதோ அப்போலாம் ஒரு அதிகாரத்தை எடுத்து தேடுவதுக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தேடுகிறேன், நான் யாரை தேடணும் என்று ஒரு சிறிய ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் அந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு காட்சி அளிப்பார். கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும் வேதத்தின் வழியாக. வேறு எந்த வழியாக கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது, பார்க்கலாம் முடியாது. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னார், வார்த்தையாக இருக்கிற இயேசுவை என்ன பண்ணோம்? தேடி தான் வாசிக்கணும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாசிக்கலாம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் வேதத்தை எழுதுறீங்க, ஆனால் வேதத்தை பார்க்குறதில்ல. நான் சொல்லும் போது உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்துக்கணும். வாசிக்கணும். ஒருவர் வாசிக்கிறாங்க, நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும்போது உனக்கு எப்போ கேட்டாலும் ஞாபகம் வந்துடும் மனசில். இப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறாரு, வேத வாக்கியங்கள் என்ன செய்திருக்கோம்? ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறீங்க? நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? அப்போ எங்கே ஆராய்ந்து பார்ப்பீங்க? உங்கள் ஆவினால் ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஒவ்வொருக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. அந்த ஆவியான வந்த பிறகு என்ன செய்வார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்போ ஆவிக்குரியவன் அப்படின்னா நம்மளாம் யாரு? கிறிஸ்துவோட, அதாவது கிறிஸ்துவோடைய ஆவி பெற்றவர்கள், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவர்கள் எப்போது என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நிதானிக்கணும். புரியுங்களா? பவுல் அழகாக எழுதுகிறார் கொரிந்தியர் சபைக்கு. அவர் என்ன சொல்லி எழுதுகிறார் என்றால், நீ வேத வாக்கியங்கள் என்ன செய்துக்கோ? ஆராய்ந்து நிதானிக்கணும். புரியுங்களா? அப்போது அவர் சொன்னது நம்ம ஆவிக்குரியவனாக இருந்து வேத வாக்கியம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலனா நமக்கு விடுதலை கிடையாது. இல்லையா? அப்போ எப்படி ஆராய்ந்து பார்க்கற? நம்முடைய ஆவியினால் நீ எடுக்கிற ஜோடிகளை எடுத்து தேடி ஜோடி கண்டுபிடிக்கிற அந்த ஜோடிகள், புரியுங்களா, எங்கெல்லாம் எப்படி எழுதப்பட்டதுன்னு போய் என்ன பண்ண? முழு பைபிளில் பார்க்கணும். ஒரு 10 இடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன உண்டாகுது? அதில் இருக்கிற இயேசு வெளிப்படுகிறார். புரியுங்களா? அதில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும், பிதாவை பார்க்க முடியும், பரிசுத்தாவினை பார்க்க முடியும், உங்களுடைய குணங்களை பார்க்க முடியும், உங்களுடைய கேரக்டரை பார்க்க முடியும், உங்களுடைய நற்காரியங்களை பார்க்க முடியும், உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியும். இப்படி ஆராய்ந்து பார்க்க ஒரு நிமிடமாக என்ன செய்யணும்? எங்கெல்லாம் இந்த வார்த்தை குறித்து ஆண்டு எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போது ஒரு ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை வச்சுங்க. அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள்கிட்ட பைபிள் கிளாஸ் படிக்கிறதுனால ஒத்த வாக்கியம் ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு மெட்ராஸில் விற்கிறாங்க. நீங்கள் அந்த பைபிள்
சொசைட்டியில் இருக்காது. நீங்கள் போய் என்ன பண்ணாதே வாங்கிக்கணும். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரட்சிப்புன்ற வார்த்தாங்கிற ஆள் இருக்கும். அதில் வந்து ஒரு 300 இடத்துல 400 இடத்துல என்ன இருக்கும், ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு இருக்கும். அதில் பெரிதான ரட்சிப்பு, புரியுதுங்களா, அதிகமான ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், வெறும் ரட்சிப்பு அப்படியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அப்போ எந்த ரட்சிப்பை நம்ம செலக்ட் பண்ணணும்னு ஆவியானவர் என்ன செய்வார், ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு சொல்லி தருவார். அப்போ அந்த ரட்சிப்பில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரட்சிப்பு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வசனத்தில் பார்ப்பீங்க. என்னடா இந்த இடத்துல இந்த ரட்சிப்பு இந்த வார்த்தை வந்திருக்குது, அந்த இடத்துல வேறு வந்திருக்கிறது, அந்த இடத்துல வேறு வந்திருக்கிறது. அப்போ ஆவியானவர் எதை கொண்டு பேசுகிறார், அல்லேலூயா. அப்போ அந்த ஜோடிகளுக்கு ஏற்ற நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து முடிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். புரியுங்களா? ஏன் தியானிக்கிறோன்னா, ஆராய்ந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு பிறகு தான் அதை வச்சு தான் தியானிக்க முடியும். தியானன்றது வந்து புரியுங்களா, எடுத்த பிறகு தியானம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தேடுறோம், அப்புறம் ஆராயிரோம், அதுக்கடுத்தது தியானிக்கிறோம். தியானிக்கின்றது 3ஆவது ஸ்டேஜில் வந்துடுது. தியானம் வந்து இருதயத்தில், ஆராய்ந்து பார்க்குறது ஆவியில், தேடி பார்க்குறது எங்கே தேடி பார்ப்போம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரீரத்தில் தேடணும். அப்படின்னா சரீரத்தில் இந்த கண்ணினால் பார்த்து தேடணும். புரியுங்களா? நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறா பாருங்க, அந்த ஆவியானவர் வச்சு ஆராயணும். புரியுங்களா? நமக்குள்ளே ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்தில் இந்த வசனம் போன பிறகு அந்த இடத்துல தான் என்ன பண்ணிக்கணும், தியானிக்கணும். அல்லேலூயா. அதை குறித்து நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அடுத்தது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, இருதயத்தில் ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா அங்கே என்ன உண்டாகுது, ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. எப்போ ஜீவ ஊற்று? ஃபஸ்ட்டு வசனங்களை கண்களினால் என்ன செய்யணுமா, கண்களினால் பார்க்கணும், செவினாலே உள்ள அனுப்பணும், அப்புறம் இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும், அப்புறம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் உங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது. அப்போ ஜீவன் சும்மா கிடைக்காது, ஆரோக்கியம் சும்மா கிடைக்குமா? கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்குது, அதை எங்கே வச்சு கண்டுபிடிக்கணுமா, இருதயத்தில் வச்சுட்டு கண்டுபிடிக்கணுமா. அப்போ இருதயத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னா, நீங்கள் சிந்திக்கும் போது சிந்திக்க 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 நீங்கள் எந்த வார்த்தையும் எடுத்து சிந்தித்து பாருங்கள் பைபிள்லேருந்து, அதை சிந்தித்தீங்கன்னா அதிலேருந்து அப்படியே எப்படி ஒரு பட்டாசு வெடித்தா அதுலேருந்து எத்தனை கலர் வருதோ அது மாதிரி வசனத்தை வெளிப்பாடு டக்கு டக்கு டக்குன்னு ஓடியாரும். அல்லேலூயா. உங்களுக்கே விஷயமா இருக்கும், இந்த வசனத்துக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்கிறதா, புரியுங்களா? அப்படியே என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த வார்த்தையிலேருந்து அவ்வளோ அழகான வெளிப்பாடுகளை தருவார் உங்களுக்கு. அவ்வளோ உங்களுடைய இருதயம் அவ்வளோ மேன்மையை அடையும். அந்த வெளிப்பாடு தான் நம்மளுக்கு என்ன மாறுது, ஜீவ ஊற்றாக மாறுகிறது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரசங்க போகும்போது நம்ம சில இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த ஊற்றாக ஜீவ ஊற்று உங்களுடைய ஆத்மாவுக்கு போய் என்ன பண்ணுது, நிரப்பப்பட்டு ஆத்மா என்ன பண்ணுது, ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்படுது, ஜீவ ஊற்றினால் நிரப்பப்படுது. நீங்கள் விதைக்க 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 அது ஜீவ நதியாக பாய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஜீவ நதினா உங்களுடைய ஊழியங்கள் அளவுக்குள் பெருகிடும். புரியுங்களா? ஏகப்பட்ட இடத்துல என்ன பண்ணோம், உங்களை 4 சைடும் கொண்டு போவார் ஆண்டவர். அதுக்கு பிறகு நீங்கள் சும்மா உட்கானதோட உங்களை உட்கார விட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, இப்போ ஜீவ நதி வர ஆரம்பிச்சிச்சு, ஜீவ ஊற்று ஆரம்பம். புரியுங்களா? ஜீவ தண்ணீர் கொஞ்சம் என்ன பண்ணுது, போக ஆரம்பிக்குது, அப்புறம் ஜீவ நதியாக போகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இந்த ஜீவ நதியை புறப்பட்டு போவார். அநேக இடத்துல உங்களை உயர்த்துவாங்க. நீங்கள் எங்கெல்லாம் போகிறியோ அங்கெல்லாம் வழியெல்லாம் ஓப்பன் ஆகும்ட்டு, அங்கெல்லாம் உன்னை நிறைவான காரியங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பணம் பொருள்லாம் வந்து உங்களை சேரும் போது பார்த்தீங்கன்னா சும்மாவே ஒரு நாளைக்கு 10,000 20,000 30,000 உங்கள் கையில் என்ன இருக்கும், காணிக்காக கொடுத்து அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே அப்படி வெறியுமே போவோம் வீட்டிலேருந்து, திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை நிறைவாக கொண்டு நிற்பார். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ விதைகளை நீங்கள் விதைக்கிறீங்க. அப்போ இது வந்து சும்மா உட்காந்துட்டு கிளாஸ் முடிக்கிறது இல்லை, இதுக்காக நீங்கள் இரவும் பகல் என்ன பண்ணணும், உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு மற்ற வேலை செய்வதற்கு அதிகமாக ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து அந்த வசனத்தை ஜீவ ஊற்ற எப்போ புறப்படுன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா.
மூன்றாவது நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். எத்தனை பேர் நீங்கள் இரவும் பகலாக வேதத்தை தியானம் பண்ணுறீங்க? அவன்கிட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா. இரவும் பகலும் இந்த வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? தியானிக்கணும். புரியுங்களா? அப்போ தியானம்னா என்ன? ஒரு மாடு நல்ல புல் மேய்ஞ்சிட்டு பிறகு என்ன செய்து போயிட்டு அசை போடுது. அப்போ நீங்கள் இருதயத்தில் வைத்து என்னென்ன வார்த்தை நான் கேட்டேன், எந்தெந்த வசனத்தை நான் எழுதியிருக்கிறேன், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண, வீட்டில் போயிட்டு அந்த வசனத்தை எடுத்து மறுபடியும் அதை வாசித்து அதை ஆராய்ந்து அதை நீங்கள் சிந்திக்கும் போது அந்த வசனத்துலேருந்து நிறைய காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்தினே வருவார். அப்போ நீங்கள் வேறு ஒரு நோட்டை வச்சுக்கணும் பக்கத்துலேயே, உடனே அந்த வெளிப்பாடு எழுதினே வரணும். புரியுங்களா? இப்படி நீங்கள் எழுத 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 என்ன உண்டாகும்? உங்களுக்குள் ஜீவ ஊற்று புறப்பட்டுனே இருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் என்ன செய்வீங்க? அப்போ நீங்கள் என்ன இருக்கிறீங்க? நீர்க்காலாக இருக்கிறீங்க. நீங்களே நீர்க்காலாக மாறுறீங்க. உங்கள் இடத்துல யாராவது மரத்தை நட்டால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உங்கள் மரமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் வாய்க்கும். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரே டைமில் அப்படி கொடுக்கல. புரியுங்களா? இருதயத்தில் தியானிக்கணும், ஆவியில் ஆராயணும், சரீரத்தில் தேடணும். இது மூன்றும் வந்த பிறகு தான் தரிசனங்கள் வெளியே வரும். அல்லேலூயா. தேடி ப்ளஸ் ஆராய்ந்து ப்ளஸ் தியானித்து ஈக்குவல் டு ரெவலேஷன் அண்ட் விஷன். தானேவே உனக்கு விஷன் கிடைக்கும், தானே உனக்கு என்ன கிடைக்கும். புரியுங்களா? நான் நைட்டு பேசும்போது மெசேஜில் புரியுங்களா என்ன பேசணும் ஆண்டவர்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பேசுங்க, இந்தந்த வசந்தெல்லாம் பேசணும். பாருங்க, 2 சென்ட்டு கூட 3 சென்ட்டு கூட கோர்ட்டுக்கு போய் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு சகோதரனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. புரியுங்களா? அப்போது அங்கே வாசித்து வந்து அவர் பேடு வாசிக்கிறவர். புரியுங்களா? அந்த பேடு வாசிக்கிறவர் புரியுங்களா, அவர் சாட்சி கொடுக்குறா இருந்து, நான் பேடு தான் வாசிக்கிறதுங்க வந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் 2-3 சென்ட்டுக்கு நான் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டுன்னு எடுக்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், கோர்ட்டுக்கு போயிட்டேன். இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆவியானு பேசிடுவார். அதுக்கு பார்த்தா என்னது? வெளிப்பாடு. அல்லேலூயா. பேசியிருக்கும் போதே ஒருத்தர் கொடுத்து பேசிடுவார். புரியுங்களா? நமக்கு தெரியும், அப்போயே நம்ம உணர்ந்து வெளியே வரணும். அவர் நினச்சாரு நான் சாட்சியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, நான் சாட்சி கொடுக்கவே இஷ்டம். எல்லாமே கொடுக்க சொன்னதுனால அவரும் சாட்சி என்ன பண்ணிட்டார்? ஏந்து கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. புரியுங்களா? அப்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ரொம்ப பிரச்சனை பண்ணுப்பேன் எங்கள் மாமியாரை, அவங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை கரெக்டாக ஆண்டு பேசிட்டார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க வந்து, இனிமேலாவது நான் ஒற்றிமாறுவோம். அதே மாதிரி உன்னத்துக்கிட்ட நான் பேசினேன், உன் சகோதரத்தில் நீ எப்பவுமே ஒற்றிமாறு, ஒரு ஊழியக்காரன் ஆகணுன்னா யார்கிட்ட சண்டை போடக்கூடாது, யாரையும் நான் வெறுத்துக்கூடாது, முடிந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒற்றுமையிடணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அங்கே ஒரு ஊழியக்காரர் அவருக்கு ஆண்டு பேசுகிறாரு, என் சகோதரத்தில் இப்போ தப்பான நடந்துட்டேன் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம ஊழியக்காரனை எப்போ மாற்றிட்டாரோ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறிடுறோம். வெளிச்சத்தில் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அடைக்கலம் போகணும். அல்லேலூயா. எங்கே வெளிச்சம் இருக்குது அங்கே தான் என்ன பண்ணுவாங்க? ஜனங்க வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இருள் ஆக முடியுமா? அப்போ வெளிச்சத்தை நம்ம வெளிச்சமாக இருக்கிறதுனா நம்மக்கிட்ட 4 பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஜீவ ஊற்றாக இருந்தால் அவங்க ஆத்ம திருப்தி அடையும். அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ உன்னிடத்தில் நீ என்ன பண்ணணும்? வேதத்தை அது இரவும் பகலமாக நேரத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா, இந்த வசனத்தை நீ சுமக்கிறதுனால ஒரு நாள் வசனம் உன்னை சுமந்துங்கனே போவோம். நீ போகிற இடத்துலாம் வசனம் உன்னை சுமக்கும். அந்த வசனம் உன்னை காக்கும், அந்த வசனம் உன்னை தப்புவிக்கும், அந்த வசனம் உன்னை பாதுகாக்கும், அந்த வசனம் உன்னை நடத்தும். அந்த வசனத்தில் உனக்கு எல்லா நன்மைகளும் அது உள்ள வச்சுருவாராண்டு. போகிற இடமெல்லாம் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் நீங்கள் செய்யும் போது தான் ரெவலேஷன் தானாக வந்தது, தரிசனம் தானாக வரும். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆண்டவரே 2 நாள் இந்த வீட்டில் தங்கி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க யாருமே ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. இது போன வாரத்தில் நடந்தது.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த வீட்டில் ஏன் இவங்களாம் ரட்சிக்கப்படாது இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வெட்டப்படுகிறது. என்னது? ஆடுகள் வெட்டப்படுகிறது. அப்போ காலையில் எழுந்து அந்த சகோதரி கேட்டேன், நம்ம ஆடுகள் வெட்டுறது தான் நிறைய தெம்பிடுது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் எப்போவுமே கோயிலில் போயிட்டு அவங்க ஆடு பலி செலுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னேன், அவங்க ஆடு பலி செலுத்தி நான் பரிசுத்தமாக இருக்கேன் அவன் நினைக்கிறாங்க. உண்மையான பலி இயேசு ஒருவர்னு அவங்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னேன். உடனே அவங்க அப்பா வந்துட்டார். இது மாதிரி அப்பா வந்து கேட்டார், இந்த மாதிரி நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் ஒருத்தருக்கு வந்து 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன். அந்த 5 லட்ச ரூபா என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், ஃபோனே எடுக்கிறதில்ல. நானும் ட்ரை பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாரு. சார் அதை முழங்கால் போடுங்க ஜோம் பண்ணுறன்ட்டு சாயந்தரம் 5 மணிக்கு நான் ஜோம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எந்த மனுஷனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தாரோ அந்த மனுஷனை தொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு வந்தால் அதுக்குள்ளேயும் அந்த ஆள் ஃபோன் பண்ணி 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி வரேன்றான். அல்லேலூயா. அப்போ அவருக்கு உடனே ரட்சிப்பு பக்கம் வரேன்னு அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரு சந்தோஷம். அப்போ சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவாசலை கர்த்தரே திறக்கிறாரு. ஏன்னா அற்புதம் நடக்கும் போது அவங்களுக்கு என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகிறது. அப்போ உங்களிடத்தில் வார்த்தைகள் ஆண்டு கொடுக்கும்போது உங்கள் நிமித்தம் அநேக ஆத்துமக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் சீசன் நடமாடும் வேதாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சீசன் எப்போதும் நடமாட வேதாகமாய் காணப்படும். அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் நடந்து போகிறீங்களோ வசனத்தையே வாசிக்கணும், வசனத்தை பற்றியே சொல்லணும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை பற்றியே சொல்லணும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படி ஆத்துமாவில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமாவில் வேதம் இருந்தால் உங்களுடைய நடையில் எதுவுமே என்ன பண்ணாது? பிசக்குவதில்லை. அப்படின்னா நீங்கள் தடுமாறுவதில்லை. அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்வைலாம். சொல்லு கரெக்டாக இருக்கும், வார்த்தை கரெக்டாக இருக்கும், பேச்சில் கரெக்டாக இருப்பீங்க, நடையில் கரெக்டாக இருப்பீங்க, போகிற இடத்துல பரிசுத்தமாக வாழ்வீங்க, ஜீவிப்பீங்க. தப்பான எண்ணம் வராது, தப்பான யோசனை வராது, தப்பான சிந்தனை வராது, சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? வேதம் இருக்கிறது. அப்படின்னா இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியாது. நீங்கள் தடுமாற ஆசைப்பட்டாலும் ஆண்டவர் தடுமாற விட மாட்டார். ஏன்னா வசனம் பேசினே இருக்கும். வசனம் என்ன பண்ணோம்? பேசும். அதனால தான் சொல்கிறாரு, வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசுக்குவதில்லை. புரியுதுங்களா? அவன் எங்கே போனோன்னா கரெக்டாக போயிடுவான். அவன் என்ன செய்யணும்னா அதுக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம என்ன செய்ய சுத்தமாக இருக்கோ அதை செய்து முடிப்பார். ஏன்னா வேதம் உனக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லினார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லினே வருவார். அல்லேலூயா. 2வது சங்கீதம் 119:44. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். அல்லேலூயா. உமது வேதத்தை காத்து கொள்வேன், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? விசாலத்திலே நடப்பேன். அல்லேலூயா. எந்த விதமான நமக்கு தடுமாற்றம் இல்லாத நம்ம எங்கே எப்படி செய்யணும்னா அப்படியே கரெக்டாக நடந்து போவோம். சங்கீதம் 119:44. உம்முடைய வேதத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு விசாலமான நடப்பார்கள். அல்லேலூயா. எந்த பயம் இருக்காது, திகில் இருக்காது, யாரை குறித்து எந்த ஒரு சஞ்சலம் இருக்காது. புரியுதுங்களா? ஐயோ என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே கரெக்டாக நடத்தின்னு வருவார். 3வதாக சங்கீதம் 119:77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போ நாம் பிழைப்பதற்கு அவருடைய வேதம் நமக்கு என்ன உருவாகுது? மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசில் வந்து எப்போயும் மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருப்போம்? நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருப்போம்? ஆரோக்கியமாக இருப்போம், சரியெல்லாம் நல்லா சுகமாக இருக்கும், எதை குறித்து கவலை வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? இன்றைக்கி ஏன் வந்து நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னா வேதம் எங்கேயும் இல்லை, இருதயத்தில் இல்லை. இருதயத்தில் இல்லாதனால எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அவங்கள டீ குடிக்க முடியல, சில நேரத்தில் ஒரு ஸ்வீட்டு கூட தான் சாப்பிட முடியல. அல்லேலூயா.
ஆண்டவர் படைச்சதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போயின்னுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்ல, என் வேதம் உனக்குள்ளே இருந்தால் நீ எல்லாத்தையும் புசித்து மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அல்லேலூயா. எதுவுமே உனக்கு தடை கிடையாது. இருக்கே இல்லையா? எதுவுமே தடை கிடையாது. ஏன்னா நம்ம வேதத்தை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்துமாவில் வேதம் இல்லை அப்படின்னா தடுமாற்றம் வந்துடும். அதனால தான் உன் ஆத்துமா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்றார். அப்போ ஆத்துமாவில் வேதம் தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகத்தோடே இருப்பாங்க. புரியுங்களா? ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. புரியுங்களா? ஆத்மாவுக்குள்ளே இந்த வேதத்தை விட்டு விடவே கூடாது. ஆத்மா பேசிக்கொண்டே இருக்கணும். நீதிமொழிகள் 24:14 என்ன சொல்கிறது? அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஞானத்தை நம்ம என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஞானத்தை அறிந்து கொள். புரியுதுங்களா? அதே நீதிமொழி 19:8 ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பாருங்க, இங்கே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுன்றாரு, அங்கே ஞானத்தை அறிந்து கொள்ளுன்றாரு. ஞானத்தை அறிந்து கொண்டால் இன்பம் உண்டாகுது. ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய ஆத்மாவை நான் சிநேகிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போது ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டால் அவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்ட எப்படி இருக்கும்? எப்பவுமே சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை நீங்கள் சிநேகிப்பீங்க. புரியுங்களா? இன்றைக்கி ஆத்மாவில் ஏன் வேதம் இல்லை அப்படின்னா, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தாங்க சொல்கிறாரு 19:8 ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். பாருங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அப்போ ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். ஆத்மாவை சிநேகிக்கணும். ஏன் சிநேகிக்கணும் ஆத்மாவை? தன் ஆத்மான்றாரு. தன் ஆத்மானா என்ன அர்த்தம்? யாருடைய ஆத்மா? அவங்கவுங்களுடைய ஆத்மாவை நீங்களே சிநேகிக்கணும். நம்ம சரீரத்தை சிநேகிக்கிறோம், ஆனால் ஆத்மாவை சிநேகிக்கிறோமா? ஆத்மா என்ன வேணும்னு நமக்கு தெரியுமா? ஆத்மாவுக்கு என்ன வேணும்? இந்த வேதம் தான் வேணும். வேறு எதுவும் அது என்ன பண்ணாது. தனியாக எதனா சாப்பாடு போட்டு ஆத்மாவை நீ சாப்பிடுன்னா என்ன பண்ண முடியாது. உலகமெல்லாம் நீ ஆதாயப்படுத்திட்டு அப்புறம் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அப்படின்னா உலகெல்லாம் நீ வேலை செய்துன்னு ஓடியாந்து இருந்தீங்கன்னா ஆத்மா போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகெல்லாம் நீ ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அப்படின்னா ஆத்மா நஷ்டம் எப்படின்னா, நம்ம வேலைன்னு ஓடினுக்கிறோம் பாருங்கள், 24 மணி நேரம். புரியுங்களா? எப்போ பார்த்தாலும் வேலைன்னு திங்கட்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சனிக்கிழமை வரைக்கும் வேலைன்னு ஓடுவாங்க. அப்போ வேலைன்னு ஓடும் என்ன ஆகுது? ஆத்மா போயிடும். ஆத்மா என்ன பண்ணோம்? சத்ருவு தந்திரமாக என்ன பண்ண விதைப்பான். நீ வேலை செய்துனே இரு அப்படின்னு. ஆனால் அந்த ஆத்மாவை தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறாரு 24:14 ஆத்மா அறிவடையணும். ஆத்மா சொல்லுமா? ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய். பாருங்க, ஆத்மாவுக்கு இன்பம், மகிழ்ச்சி. ஆத்மா எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்? ஞானத்தை அறிந்து கொள்ளும் போது தான். அல்லேலூயா. அப்போ ஞானத்தை அறிந்து கொள்ளும் போது ஆத்மா இன்பம் அடைகிறதுனா மகிழ்ச்சியாக இருக்குமா? இன்றைக்கி ஏன் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு ஆத்மாவில் என்ன இருக்குது? வசனம் இல்லை. அல்லேலூயா. வசனம் இல்லாதனால தான் அந்த மகிழ்ச்சி வரவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறோம்? கவலையாக இருக்கிறோம். புரியுங்களா? அதனால தான் இந்த ஆத்மா நீரோடை வாஞ்சித்து கதகிறது போல் எப்பவுமே ஆத்மான ஒரு மானானது எப்படின்னா செய்யுது, அந்த நீரோடை பார்த்து எப்படி கதறுகிறதோ அதே போல் நம்முடைய ஆத்மா வசனத்தை பார்த்து கதறணும். ஆண்டவரே வசனத்தை வா அப்படின்னு உள் வாங்கணும். ஏன்னா இந்த ஆத்மா வசனத்தை தான் புசிக்கும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க, அதே நீதிமொழிகள் 11:17 தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடுரனோ தன் உடலை அலைகழிக்கிறான். அப்போது தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மா என்ன பண்ணுவான்? நன்மை செய்து கொள்வான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தெரியணும், அப்பா உங்கள் வீட்டில் அவங்க அப்பா உட்காந்துருப்பாங்க, நீ கொஞ்சம் பைபிள் வாசிக்கோ, உங்கள் ஆத்மாவுக்கு என்ன பண்ணிக்க, நன்மை செய்துக்கோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், உனக்கு தண்ணி எடுத்துன்னு வைக்கிறேன் குடிக்கிறதுக்கு, தோசை போட்டு தரேன் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் சரீரத்துக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் நான் உங்களை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உடையெல்லாம் நான் துவைச்சி கொடுக்குறேன். அதெல்லாம் எதை குறிக்கிறது? சரீரத்துக்கு. ஆனால் அதே தகப்பனை பைபிளை வாசிக்காத உட்காந்துருந்தா எவ்வளோ கஷ்டம். புரியுங்களா?
அப்போது அவருக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? ஆடியோ மூலமாவது போட்டு நைட்டெல்லாம் கேட்டுன்னு சொல்லணும். புரியுங்களா? தூக்கம் வரலையா? பைபிள் எடுத்து வாசிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு தூக்கம் வரல, மாத்திரை போட்டதுனா என்ன பிரயோஜனம்? சரி கெட்டு போய்டும். அல்லேலூயா. அப்போ தூக்கம் வரலன்னா சத்தியத்தை வாசி, நல்ல வேதத்தை வாசி, தியானம் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக ஏற்ற நேரத்தில் உனக்கு தூக்கத்தை உண்டாக்குவார். புரியுங்களா? வசனத்து மேலே உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஆத்மான்றது முக்கியம். இரண்டாவதாக உன்னுடைய ஆவியில வேதம் இருக்க வேண்டும். எங்கே இருக்க வேண்டிய வேதம்? ஆவியில். வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. 6ஆம் வசனத்தில் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய வாயில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். வாயை திறந்தா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பேசாதெல்லாம் பேசினுக்கிறாங்க. புரியுங்களா? பரியாசமான பாஷை, வீணான பாஷை, வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள். ஒரு 5 நிமிஷம் யாருக்கிட்ட நீ பேசும்போது ஏசுன்ற வார்த்தை அந்த 5 நிமிஷத்தில் அவன் பேசலைன்னா போனை டக்குன்னு கட் பண்ணிடணும். அல்லேலூயா. எனக்கும் உனக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை, கொஞ்ச நேரம் நான் வெளியே வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுன்னு கேட்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கிறதுலேயே பிசாசு என்ன பண்ணுறான்? 4 வார்த்தை விதத்தினால அது மன கஷ்டப்பாயிடும், உன் மனது வேதனை அடிக்கும். ஒரு 5 நிமிஷம் நீ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க வேதத்தை குறித்து பேசலை அப்படின்னா நீங்கள் அவங்களோட பேச்சு என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். உங்கள் ஆத்மாவை பிசாசு திருட போகிறான்னு தெரியுது. உனக்கு நல்லா அந்த ஞானம் இருக்கணும். புரியுங்களா? சொல்லுங்கள், நேற்று அங்கே என்ன நடந்ததுன்னா அவங்க 1/2 மணி நேரம் பேசி நிற்பாங்க. நீங்கள் 1/2 மணி நேரம் கேட்பீங்க, அவங்க எல்லா விதையும் உங்களுக்கு போட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த விதை இருதயத்தை விளைந்து அது என்ன பண்ணுது? முளைத்து எழும்பி அதே விளைவுன்னு உனக்கு உண்டாகும். அதனால தான் என்ன பண்ணும்? பேச்சில் சொல்லலை ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு? வேதத்தை சத்திய வேதம் அவன் வாயிலே தேடுவார்களே. அப்போ நம்ம வாயில் என்ன இருக்கணும்? சத்திய வேதம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்தால் 2 வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். புரியுங்களா? யாராவது ஃபோன் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு இன்றைக்கி என்ன அவங்க வாசித்தீங்க பைபிள் அப்படின்னு கேட்கணும். புரியுங்களா? இன்றைக்கி சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வாசித்து அவங்க சொல்லுவாங்க. உனக்கே ஞாபகத்தில் ஒரு வசனம் ஞாபகத்தில் வந்துடும். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம லிங்க் பண்ணணும். அதுதான் நம்ம அந்த மாதிரி பிள்ளைங்களோட தான் ஐக்கியம் இருக்கணும். தேவையில்லாதவங்களாம் ஐக்கியம் வச்சு என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய ஆத்மா கெடுத்து கொள்ளக்கூடாது. அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நம்முடைய உறவினாக இருக்கலாம், நம்முடைய மாம்சத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம். அவங்ககிட்ட என்ன பேசணும்? வசனத்தை பேசணும். அது சொல்கிறா பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனிடத்தில் ஒரு அநியாயம் கூட காணப்படவில்லை. அப்போது வேதம் வாயில் இருந்தாவே உங்ககிட்ட அநியாயம் இருக்கவே இருக்காது. இருக்குமா? அநியாயமான காரியங்கள், அநியாயமான வார்த்தைகள், யாருக்கு அநியாயம் செய்யணும்னு எண்ணமே வராது. புரியுங்களா? ரட்சிப்பு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஆத்மா கிட்ட பார்க்கறது ஒன்று தான். அவங்க சரீரம் முழுமையாக கெட்டு போயிருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாக்கா நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்ன வேணும்? அதில் ஆத்மா தான் வேணும். அது ஒரு சீசனுக்கு தெரியணும். நமக்கு ஐயோ அவங்க சரீரத்தில் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்குள்ளே ஒரு ஆத்மா உட்காந்துக்குது பாருங்கள். அந்த ஆத்மா எப்படி ரட்சிப்பின் வழியாக நடத்துறதுன்னு சொல்லி நீ ஆண்டவர் கேட்டால் அதுக்கேற்ற வசனத்தை கொடுப்பாரு. நீங்கள் ஒரு வசனத்தை பேசுவீங்க, அவங்க மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வந்துடுவாங்க. அல்லேலூயா. பூட்டுக்கேற்ற சாவியா, சாவிக்கேற்ற பூட்டா? பூட்டுக்கேற்ற சாவி இருக்கணுமா இல்லை சாவிக்கேற்ற பூட்டு இருக்கணுமா? ஒருத்தருக்கு வயிற்று வலின்னா அந்த வயிற்றுகளை ஏற்ற ஒரு வசனம் இருந்தால் தான் கரெக்டாக அது கிளியர் ஆக்கும். அப்போது ஒரு பூட்டு இருக்குதுன்னா அதுக்கு கரெக்டாக என்ன இருக்கணும்? சாவி. 1000 சாவி உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் ஒரு பூட்டு இருக்குது. புரியுங்களா? அந்த பூட்டை திறப்பதுக்கு இந்த 1000 சாவியில் பார்க்கும்போது அந்த சாவி 1000 எதுன்னு என்ன பண்ணணும்? கை வைக்காதே சொல்லணும். அந்த அளவுக்கு நீ எப்படி இருக்கணும்? சாவின்றது வசனம், பூட்டுன்றது பிசாசு போட்டு வச்சுக்கிற எல்லா விதமான பலவீனங்கள். புரியுங்களா? அது திறப்பதுக்கு உங்கள்கிட்ட ஆண்டு திறவுகள் தராரு. அந்த திறவுகள் தான் வசனம். அந்த வசனத்தை வச்சு கரெக்டாக என்ன பண்ணணும்?
திறக்கணும். ஐயோ 1000 சாவி நான் போட்டு திறக்கிறேன்னா அவன் ஓடி விடுவான். எல்லா வசனம் சொன்னால் எடுத்துப்பாங்களா? சொல்லுங்கள். கரெக்டாக பூட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை ஆவியானவர் சொல்லுவார். உன் இதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால, ஒரு ஆத்மாவில் வேதம் நிரம்பி இருக்கிறதுனால கரெக்டாக ஆவியானவர் இந்த வசனத்தை கரெக்டாக பேசுவார். கரெக்டாக அதை லாக் என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணோம். உடனே அவங்களுக்கு விடுதலை உண்டாகிட்டோம். புரியுங்களா? நம்ம ஏதோ வசனம் சொல்லியெல்லாம் உடைக்க முடியாது. புரியுங்களா? ஒரு இராணுவ வீரர் ஒரு முறை இராணுவ வீரருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய தப்பான காரியம் நடந்துச்சு. புரியுங்களா? அந்த இராணுவ வீரர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டியூட்டிக்கு போயிடுவாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் யாருமே ஜென்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லையா? ஃபுல்லாக லேடிஸ் தான் இருப்பாங்க. புரியுங்களா? அது ஒரு ஃபீல்டு ஏரியா. அப்போது திடீர்னு அந்த வீட்டில் ஒரு ஆண் உள்ளே வந்துட்டான். நான் வந்துட்டேன், ஒரு ஆண் வீட்டில் ஒன்று வந்துக்கிறாங்க. அந்த அம்மா ஓன்னு கத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? போகும்போது அவங்க எகிரி குச்சி ஜம்ப் பண்ணி போகும்போது அவங்க வாட்சை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க? வாட்சை பார்த்துட்டாங்க. அப்போது உடனே அவங்க ரிப்போர்ட் பண்ணியாச்சு. நைட்டு பிரிகேடு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓட்ட கூப்பிட்டு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி யார் போனது அப்படின்னு. கேட்டில் செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல, எல்லா செக்யூரிட்டிலாம் இது பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குதோ முகத்தை பார்த்தீங்கன்னா முகம்லாம் தெரிலங்க எனக்கு, ஆனால் கையில் கட்டினா வாட்சி தெரிஞ்சுன்னு. சதன் ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 2000 வாட்ச் வர வச்சாங்க. எத்தனை வாட்ச்சு? 2000 வாட்ச் டேபிள் போட்டு அந்த 2000 வாட்ச் என்ன பண்ணிட்டாங்க? 2000 வாட்சு லைனாக வச்சுட்டாங்க. செக்யூரிட்டியில் தான் அங்கே ஆண்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் வாட்சு பிடின்னு வந்துட்டாங்க. இந்த வாட்சு 10 பேர் வாட்சியும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2000 வாட்சுக்கு நடுவில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த அம்மா அனுப்புனாங்க, நீ பார்த்த வாட்ச் எதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி. பாருங்கள், அப்படியே அவங்க 2000 வாட்ச் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. 10 பேர் வாட்ச் அதுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக யார் போனால் அந்த வாட்சை கரெக்டாக எடுத்துட்டாங்க அவங்க. அது பிறகு அவனை ஜெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அவங்க கண்ணில் பார்த்தாங்க பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு பார்த்தது அது பிறகு ஒரு அச்சு மாதிரி ஆயிடுச்சு கண்ணில். அந்த அளவுக்கு நம்ம வசந்தை பார்க்குறோமான்னு கேட்குறேன் நான். புரியுங்களா? அந்த மாதிரி வசந்தை பார்த்தா தான் நமக்கு 1000 வசனம் ஒருத்தர் விளைவுன்னா கரெக்டாக எடுத்து காட்ட முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ வசனத்தை மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சி இருக்கணும். அது மேலே வைராக்கி இருக்கணும். புரியுங்களா? சொல்கிறாருங்களா? யாக்கோபு 4:5 வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதில்லை என்று நினைக்கிறீர்களா? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? ஒன்று வைராக்கியமாக இருக்கிறாரு, ஒன்று வாஞ்சியாக இருக்கிறாரு. வேத வாக்கியம் வீணாக சொல்லலைன்றாரு. அல்லையா? அப்போ ஆவியான உனக்குள்ளே இருந்தால் 2 வாஞ்சி, இந்த வைராக்கியம் வாஞ்சி எப்பவுமே நமக்குள்ளே இருக்கணும். பைபிள் வாசிக்கிறதுலும் வைராக்கியம் இருக்கணும், அதை மட்டும் சொல்கிறதுலேயும் வாஞ்சியாக இருக்கணும். அல்லையா? எவ்வளோ அது மேலே வைராக்கியம் வைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்ல வைக்கும். அதனால தான் சொல்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர் எப்படி இருப்பாரா? வைராக்கியம். புரியுங்களா? ஒரு வாஞ்சை. புரியுங்களா? சொல்லுவாங்கள்ல, அதாவது நான் மரிக்கிற வரைக்கும் ஓடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைராக்கியமே பேசுவாங்க. ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், என்னுடைய காலில் பலன் இருக்கும், ஓடி இயேசு பற்றி சொல்லினே இருப்பேன்னுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்க? அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே போல் சொல்லுவாங்க, எனக்குள்ளுக்கிற வாஞ்சி இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆத்மாவை சொல்லாமல் விடவே மாட்டேன். நான் தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவேன், போய் எங்காவது சுற்றி திரிந்த ஒரு ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொல்லிட்டு போயினே இருப்பேன். அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி என்ன பண்ணிடணும். எத்தனையோ கோயில் இருக்குது. நேராக அந்த கோயிலில் சாயந்தரம் போனீங்கன்னா அங்கே பூஜாரி இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் இயேசு நல்லவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, நல்லதாக இருக்குமா? பூஜாரிக்கிட்ட சொல்கிறதே கஷ்டமாக, நல்லதா கெட்டதா? சொல்லலாம். வாஞ்சம் தானே பண்ணுவாங்க, வைராக்கியம் தானே பண்ணுவாங்க, தைரியமாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படியே தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். புரியுங்களா? இந்த நாமத்தை குறித்து நீ எங்கன்னா பேசணுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னை தூக்கி அங்கே போடுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நாமத்தை குறித்து வேறு நாங்கள் எதுவுமே பண்ணுவோம், நீ எங்கன்னா தூக்கி போட்டுக்கோ. ஆனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அவருடைய வார்த்தை தான் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி வைராகமே இருந்தேன். அதனால் உலகமே அவருக்கு பின்னாடி போயிடுச்சு. அல்லேலூயா.
அப்படின்னா அந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதா சீசனுக்குள்ள. அடுத்து நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, உன் கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், எனக்குள்ளே இருக்கிற வாயில் இருக்கிற எல்லா பொய்யும் என்ன பண்ணிடுறேன், நான் வெறுக்கிறேன். அப்படின்னா ஒரே நாவில் பொய்யும் உண்மையும் என்ன வராது. அல்லேலூயா. பொய் பேசுகிறேன்னா அதை வெறுக்கணும். கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள பொய் தானவே போயிடுது. இருதயத்தின் நிறைவு. அப்போ இருதயத்தில் வார்த்தை நிரப்புற, ரெண்டாவது உன் ஆவியில் நிரப்புற. அப்போ பொய் ஒன்று விட்டு போயிடணும். பொய் பேசுனா தீபம் அணைஞ்சிடும், ஆவியானவர் பேச முடியாது. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு அனனியா சபீரத்தில், நீ ஆவியானவத்தில் பொய் சொன்னதுனால அப்படின்றாரு. பொய் சொன்னதுனாலே உயிர் போயிடுது. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், பொய் சொன்னால் என்ன போவோம், உயிர் போவோம். அதனால் பொய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்போ சொல்லவே கூடாதுன்னா என்ன இருக்கணும், ஆவியில் வேதம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். எப்போ வாயை திறந்தால் வேதத்தை நெகட்டிவாக பேசவே கூடாது. என்ன பேசக்கூடாது, நெகட்டிவானது பேசவே கூடாது. முடியாது, ரொம்ப கஷ்டங்க, இன்றைக்கி ரொம்ப நாள், ரொம்ப கடைசி காலம், அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போல்லாம் ஜனங்களை வந்து இயேசுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள நாமளே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது அவங்களுடைய கடமை. ரட்சிக்கிறவர் இயேசு ஒருவர். விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அப்புறம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது நம்முடைய வேலை. விலை செய்கிறவர் அவர் பார்த்துப்பார். நாம் 2 வேலை செய்யாமல் ரட்சியம் சொன்னால் ரட்சிக்க மாட்டார் ஆண்டவர். எப்படி ரட்சிப்பார்? விதைக்க வேண்டியது கடமை, தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது கடமை. தண்ணீர் என்பது ஜெபத்தை குறிக்கிறது, விதை என்பது வசனத்தை குறிக்கிறது. இது ரெண்டுமே நம்ம செய்யலைன்னா விலையை செய்யவே முடியாது ஆண்டவரால். ஒன்று விதைக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும், அப்புறம் விலை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் சங்கீதம் 119, 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அல்லேலூயா. என் நாவு உம்முடைய வசனத்தை எப்படி சொல்லுமா, விவரித்து சொல்லணும். சும்மா கேட்டால் அப்படியே பதில் என்ன பண்ணக்கூடாது, வசனத்தை எடுத்து அப்படியே சொல்லக்கூடாது. புரியுங்களா? அவங்களுக்கு சோறு ஒன்று கேட்டால் நாங்கள் நெல் எடுத்துன்னு போங்க விதை அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? நீ பிரியாணி செய்து போடுற அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இல்லைங்க நெல் கொஞ்சம் எடுத்துமே என்ன பண்ணிங்க வீட்டில் சாப்பாட்டு அதை செய்து என்ன பண்ணிங்க சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறாரு, என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லணும். புரியுங்களா? ஒரு வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையில் சாதாரண அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ரகசிய அர்த்தம் என்ன அப்படின்னு என்ன பண்ணணும், சொல்லணும். சாதாரண அர்த்தம். புரியுங்களா? போஜனம் அப்படின்னா அது என்னது, சாதாரண அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் போஜனத்துக்கு என்னது, மன்னா. என்னது, அதான் மன்னான்னு சொல்கிறது. அது அங்கே எகிப்திலிருந்து வந்தவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு. அது என்னது, போஜனம். ஆனால் இயேசு என்ன சொன்னார் போஜனத்துக்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். அப்போ நமக்கு போஜனம்னு சொன்ன பிறகு என்ன சொல்லணும், பிதாவின் சித்தத்தை எனக்கு கொடுத்துக்கிறாருப்பா, நான் செய்யறதே போஜனம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பாருங்கள் வேலை செய்யறதுஇருந்தால் பசி எடுக்காது. புரியுங்க? அந்த வேலையே அவங்களுக்கு போஜனமாக மாறும். புரியுங்க? என்னம்மா வந்து வேலை வந்து ஒரு டைமோடு சாப்பிடுன்னா அவங்க அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 2 ஆயிடுச்சு ஏன் வரல அப்படின்னுவாங்க. வந்து சாப்பிட 2 ஆயிடுச்சு மணி, நாங்களாம் சாப்பிட்டுமே. இல்லை அந்த வேலைக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, அதை முடிச்சதான் என்ன பண்ணுவேன். சில பாருங்கள் பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும், நோட்டீஸ் கொடுத்துக்கு போவாங்க, எந்த வீட்டில் போனாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறதே போஜனமாக மாறும். புரியுங்களா? போய் அந்த அந்த வீடாக என்ன பண்ணுவாங்க, அங்கே போனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க, காப்பி குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நோட்டீஸ் கொடுத்து முடித்தாதான் அவங்களுக்கு போஜனம். ஏன்னா அது அவங்களுக்கு போஜனமாக மாறும். ஆனால் நமக்கு ஆண்டோடைய ஊழியமே போஜனமாக மாறணும். அல்லேலூயா. அவருக்காக நீ ஓட ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, காலையில் ப்ரேயர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட 4:30, 5 ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு 7 மணிக்கு இன்னொரு சர்ச்சுக்கு 9 மணிக்கு ரெடியாக ஓடணும். அங்கே முடிச்சுட்டு 1 மணிக்கு இங்கே ஓடியாரோம், இங்கே முடிச்சுட்டு நேற்று அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே ஓடியாரோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வேலை என்ன, ஊழியமே போஜனமாக மாறணும். அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி செய்யணுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் அதை எடுத்து பயன்படுத்துவார் உங்களை. 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், சரீரத்தில் வேதம் வர வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தில், ஆத்மாவில் வேதம். ஒரு சீசனாக இருந்தால் அவனுடைய ஆத்மாவில் வேதம் இருக்கணும், அவன் ஆவியில் வேதம் இருக்கணும்,
அவன் 3வது சரீரத்தில் வேதம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கையில் என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். பட்டயம் என்பது என்ன? அவருடைய வசனங்கள் ஆவியாக பட்டயமாக இருக்கிறது. புரியுங்களா? உங்கள் கையில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். எப்பவுமே வேதத்தை உயர்த்தணும். வேதத்தை குறித்து வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அல்லையா? இந்த கையில் அடிக்கிற தன்மை இருக்கக்கூடாது. புரியுங்களா? இந்த கை எப்படி இருக்கணும்? நமக்கு கொடுக்குற கையாக இருக்கணும், தாங்குகிற கையாக தான் இருக்கணும். தவிர அடிக்கிற கையாகவோ இல்லை லஞ்சம் வாங்குகிற கையாகவோ லஞ்சம் கொடுக்குற கையாக மாறிடக்கூடாது. அல்லையா? இல்லை பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த கை பிச்சை எடுக்கிற மாதிரி மறைச்சிடக்கூடாது. யாராவது எனக்கு கொடுப்பாங்கன்றது எண்ணத்திலே இருக்கக்கூடாது. புரியுங்களா? உனக்கு என்ன வேணுமோ அவரை அதன் காலத்தில் கொடுத்துருவார். புரியுதுங்களா? இந்த கையை உனக்கு எப்படி இருக்கணும்? அரவணைக்கிற கையாக இருக்கணும், ஆசீர்வதிக்கிற கையாக மாறணும், கை உயர்த்தி ஜெபிக்கணும். அதான் ஆவின் பட்டயம். அவனுடைய கையில் என்ன இருந்ததா? பட்டயம் இருந்ததா. புரியுங்களா? நெகேமியா சொல்கிறாரு, ஒரு கையினால் அவங்க பட்டயத்தை வைத்து கொண்டாங்க, ஒரு பையனால் மண்வெட்டி வச்சுக்கினாங்க. புரியுங்களா? எதிரிகள் அடிக்கிறதுக்கு பட்டயமா, வேலை செய்யறதுக்கு மண்வெட்டியா. புரியுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராயனுக்குரியது ராயனுக்கு செய்திருந்தாங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு செய்தாங்க. 2 வேலையும் ஒரே டைமில் செய்கிறாங்க. புரியுங்களா? எதிரிகள் சுற்றிக்கினே இருக்கிறாங்க, எப்போ நான் நடக்க போகுதுன்னு. நமக்கு அது மாதிரி நிலைமை எப்படி இருக்கும்? 4 சைடு தீவிரவாதி சுற்றுறாங்க. புரியுங்களா? ஒரு கையில் என்ன வச்சுருக்கணும்? துப்பாக்கி வச்சுக்கணும். ஒரு கையில் என்ன வச்சுருக்கணும்? நம்முடைய மம்முட்டியோ இல்லை வேலைக்காக என்ன வச்சுருக்கணும். இப்படியே சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும்? நெகேமியாவுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுங்க, மம்முட்டி வச்சுக்கணும். அவங்க என்ன மண் வாரி கொடுக்குதுன்னா மண் வாரி கொடுக்குறாங்க. ஆனால் கையில் என்ன இருக்கணும்? ஒரு கையில் பட்டயமாக இருக்கணும். ஏன்னா எதிரி எப்போ தாக்குவான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ண, பிசாசு எதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவன் எப்போ தாக்குவான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும், விடுத்து இருக்கணும், ஜெபித்தில் நிலைத்து இருக்கணும், விடாமல் ஓடிக்கினே இருக்கணும். உயிர் வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? ரெஸ்ட்டே கிடையாது. அல்லேலூயா. இலைப்பாறுதல் நமக்கு எங்கே இருக்குது? 3வது வானத்தில் பேரடைஸ் என்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? இலைப்பாறுதல் இருக்குது. அது வரைக்கும் ஓடி 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 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு போய் பரலத்தை சேர்த்தணும். அங்கே தான் நமக்கு கிரீடங்கள் இருக்கிறது, இலைப்பாறுதல் இருக்கிறது. புரியுங்களா? சுகபோகமாக வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். புரியுங்களா? அப்போ நம்ம சுகபோகமாக என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், ரெஸ்ட் எடுத்துனேன், அடுத்தது நைட் தூங்கியிருந்தேன், பகலெல்லாம் வேலைக்கு போனேன், மறுபடியும் சண்டே வந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும் தான் சர்ச்சுக்கு வர்றது. அது சுகபோகமாக வாழ்கிறவர்கள். புரியுங்களா? அனுதினமும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சொல்கிறாரு, 1 மணி ஆனால் தலைவலி வந்துடுமா. எத்தனை மணிக்கு? 1 மணி. சர்ச்சுக்கு 10 மணிக்கு போயிட்டு வந்துடுவாராம். சர்ச்சுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு 1 மணி கரெக்டாக வீட்டில் ஆச்சுன்னா சாப்பாடு அப்போ தான் போட்டு வைப்பாங்களாம். இவருக்கு அவ்வளோ ஓவராக தலைவலிக்கும் போது அவங்க அப்பாவும் சாப்பிட மாட்டார், அவங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் ஒரே குக்கர்லாம் இருக்குமா. எந்த விதமான ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாலும் விடுதலை கிடையாது. சார் அதை பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 12 மணிக்கு பைபிள் எடுத்துக்கின்னு ஒரு வில்லேஜுக்கு போய்ட்டு நான் சொல்கிறேன், அங்கே போய் ஏசு ரட்சகன் சொல்லினாரு. அந்த ஊரை சுற்றி சுற்றி என்ன பண்ணு, ஏசு பற்றி சொல்லினாருன்னு சொன்னாராம். 1 மணி ஆகிக்குது, அந்த தலைவலி வரையவில்லையா. அப்போ அன்னிலேருந்து அவன் என்ன செய்தானா, 12 மணி ஆனால் வீட்டு விட்டு எங்கே போயிடுவாரா. அது மாதிரி ஆண்டவரே ஒரு முள்ளை கொடுத்து கூட வேலை செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம செய்யலைன்னா நமக்கு ஒரு முள்ளை கொடுத்துட்டா அந்த முள்ளை சுமந்துக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம். அப்போது நம்ம அந்த வேலையை செய்திருக்கும் போது முள் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. புரியுங்களா? சும்மா உட்காந்துருந்தா முள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பிசாசு அவன் என்ன பண்ணுது, அந்த தம்பியை தலையை என்ன பண்ணுது, பலவீனப்படுத்துது. அப்போ அந்த ஏரியாவில் இல்லாதனால தான் அதுக்கு பிறகு பிசாசு நம்ம பார்த்துட்டு போயிடுது. என்னன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. இப்போ ஆண்டவர் வேலை செய்யணுங்கிறாரு. இப்போ என்ன பண்ண முடியல, பிசாசில் போய் செய்ய முடியல. அங்கே போனால் என்ன குத்துன்னு குத்துவாருன்னு சொல்லிட்டு போகல. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டோடைய வேலையை என்ன பண்ணோம், முள் வந்தால் தான் செய்யணுன்றது இல்லை, முள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, செய்துனே இரு. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பண்ண சண்டே நேரத்தில் ஏதாவது ஒரு ஊரை கவர்ந்து கொண்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போய் சுவிசேஷம் அறிவிச்சேன். கேட்குறாங்களே இல்லையோ, சுவிசேஷம் அறிவிக்கலாம் கூட ஏதாவது ஒரு அவங்களுக்கு கிஃப்டாக வாங்கி போய் கொடுத்துருங்க வீடு வீடாக. புரியுங்களா? அப்போ கர்த்தர் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணால் அவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் ஆண்டவர் பேங்க்கில் போட ஆரம்பிச்சிடுவார். புரியுங்களா? போட மாட்டாரா? கர்த்தருக்காக கொடுத்தவங்க இது வரைக்கும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நீ எதெல்லாம் செய்கிறாயோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அமைக்கி குலுக்கி சரிந்து விழுகிற மாதிரி கொடுப்பார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் பணம்லாம் ஆண்டவருக்கு பெருசே கிடையாது. கெட்ட குமாரனே பணத்தை வாங்கின்னு போகும்போது எதனா சொன்னாரா? பணத்தை அவர் பகிர்ந்து கொடுக்கும்போது கெட்ட குமாரன் வாங்கின்னு போய் என்ன பண்ணார்? இஷ்டமோல செலவு பண்ணார். புரியுதுங்களா? ஆனால் அவன் மனம் திரும்பி வரும்போது 2 மடங்கு செலவு பண்ணுறாரு ஆண்டவர். எஜமான் என்ன செய்கிறார்? தகப்பன் என்ன பண்ணுறாரு? கொடுத்து அனுப்புறாரு. அது 1 மடங்கு தான். ஆனால் அவன் இந்த மனம் திரும்பி வரும்போது அவனுக்கு 2 மடங்கு நன்மை செய்கிறாரு. யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மடங்கு தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உனக்கு 2 மடங்கு நன்மை இருக்குது. கரங்களை தட்டுங்க. கெட்ட குமாரனுக்கு 2 மடங்கு கொடுக்கும்போது நமக்கு எத்தனை குமாரன் கொடுப்பார் ஆண்டவர்? அவருக்காக நீ எதை செய்தாலும் அவர்கிட்ட பணம் பொருளாம் சாதாரண காரியம். அவருக்கு தேவை ஆத்மா தான். ஏசு ஒரே கோல் அவருக்கு என்ன? அது ஆத்மா மேலே தான் அவருக்கு அக்கறை இருக்கும். நீ என்னை பற்றி நீ எதனா சொல்கிறியா? வேலையில் இருக்கும்போது என்னை பற்றி யாருக்காவது 4 பேர் சொல்லினே இருந்தீங்கன்னா உன்னே தூக்கி மேனேஜரை வச்சிடுவார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா நீ அவரை பற்றி சொல்கிறனால தான் மேனேஜர். புரியுதுங்களா? அதனால தான் யோசப் என்ன பண்ணார்? யோசப் பற்றி அப்படியே சொல்லினே வந்தார். இவ்வளோ பெரிய பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன்றாரு. உடனே தூக்கி எங்கே வைக்கிறாங்க? ஜெயிலில் கொடுக்குறாங்க. ஜெயிலில் போய் யோசப் பற்றி மகிமைப்படுத்துகிறாரு. உடனே எங்கே போகிறாரு? சிங்காசனத்துக்கு போயிடுறாரு. புரியுங்களா? அப்போது ஒரு மனுஷனை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு? சிங்காசனத்தில் நம்ம வைப்பதற்கு தான் பூமியில் நம்மை என்ன பண்ணுறாரு? அவருடைய நாமத்தை சொல்கிறவர்களுக்கு எப்போவுமே சிங்காசனம் உண்டு. அல்லேலூயா. எப்போதும் நம்மளை கொண்டு போய் சிங்காசனத்தை வைப்பார் ஆண்டவர். அவருடைய நாமத்துக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கும். அவருடைய நாமத்துக்காக நீ ஓடும் போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய நாமத்துக்காக நீ எதை சொல்ல விரும்பும்போது உன் வியாபார ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். புரியுங்களா? அவருடைய நாமத்துக்காக நீங்கள் மறைக்கிறனா உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதம் பெருகினே இருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இங்கே சரீரத்தில் வேதம் வர வேண்டும். இன்னும் சங்கீதம் 19:48 வாசிங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அல்லேலூயா. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு என் கையெடுப்பேன், பிரமாணங்களை நான் தியானிப்பேன். அல்லேலூயா. அப்போ கையில் அவர் பிரமாணங்கள் என்ன பண்ணோம்? நான் பிரியப்படுகிற உமது கற்பனையை என்ன பண்ணுவேன்? என் கையில் எடுத்து நான் சொல்லுவேன். புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய கையினாலே, உங்களுடைய கையினாலே என்ன இருக்கணும்? கையெடுப்புனா அந்த வசனத்தை எடுத்து சொல்லுவது, வசனத்தை கொண்டு போவது, சுமப்பது, உதவி செய்வது, இதெல்லாம் வசனத்தினுடைய நற்கிரிகளாக செய்து அது எல்லாம் கையினால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் மோசேவுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்தார்? எகிப்துக்கு போகும்போது என்ன அடையாளம் கொடுத்தாரு? 2 அடையாளம் கொடுத்தாரு. 1 கோலை கொடுத்தாரு, அப்புறம் அவன் கையை கொடுத்தாரு. புரியுங்களா? அந்த கையை அவன் உள்ளே போடும்போது அது வெண்குஷ்டமாக மாறுது. புரியுங்களா? மறுபடியும் கையை உள்ளே போட்டால் அது என்ன மாறுது? புதிய கையாக மாறுது. புரியுங்களா? அப்போது கை நமக்கு இயேசு இதான் என்ன பண்ணுறாரு? ஒரு விரலினாலே பிசாசில் துரத்துறாரு. அவர் விரல்னாலும் துறா, நம்ம ஆவினாலே துரத்தணும். அல்லேலூயா. வசனத்தினால துரத்தணும். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், 4ஆவதாக ஒரு சீசன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் இருக்க வேண்டும். ஒரு சீசனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? பேதையே என்ன மாற்றிடுது? அது ஞானவானாக மாற்றுறது. அல்லேலூயா. உன் கையில் வேதம் எடுக்க அது உன்னை ஒரு நாள் ஞானவானாக மாற்றிடும். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு ஒன்றுமே தெரியல, புரியுங்களா அப்படின்னு உங்கள் மனசில் சில தோன்றும். இந்த லெவலுக்கு நான் எப்போ வருவேன்னு. நான் கூட ஆரம்பத்தில் படிக்கும் போது இரவு பகலாம் இதை எடுத்துன்னு படிச்சுன்னு இருப்போம். ஆனால் புரியுதோ இல்லையோ, ஆனால் இதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுனே இருந்தோம். இப்படியே ஒரு 7 வருஷம் தள்ளணும். அல்லேலூயா. 4ஆவது வருஷத்துலேயே ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிட்டார்? எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார்.
புரியுங்களா? 5வது வருஷத்தில் பல மாநிலங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவன் என்ன செய்கிறாருன்னா, நீ உன்னுடைய வாஞ்சியை பார்க்குற வைராகியத்தை பார்ப்பார். நீங்கள் பிடிஹெச்ன்ற நீங்கள் சீசோத்த பயிற்சியில் நீங்கள் உங்களுக்கு வேதம் கையோ எப்பவுமே இருக்கணும். ஒரு கோர்ஸில் சேர்ந்துட்டு பிறகு என்ன பண்ணோம், எப்பவுமே கையமாக இருக்கணும். ஏன் சொல்லு? அப்போ தான் இது வளர முடியும், இந்த கோர்ஸை கரெக்டாக முடிக்க முடியும். ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து உட்காந்துங்கன்னு அந்த நாள் மட்டும் கேட்டு போயிட்டா அது உங்களுக்கு வளர்ச்சி வராது. புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் சீசத்துவத்து பயிற்சி ஒன்றுக்கு இருக்க வேண்டிய. சீசன்னா என்ன? புரியுங்களா? சீசன்னா எப்படி இருக்கணும்? தன்னைத்தான் வெறுத்திருக்கணும், தன் சிலுவையை எடுத்திருக்கணும், அவரை பின்பற்றி இருக்கணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், அனுப்பப்பட வேண்டும், பிரசங்க பண்ண வேண்டும். ஒரு சீசனுக்குள்ளே ஒரு குருவை போல் மாறணும். ஒரு சீசன் எப்படி இருக்கணும்? குருவை போல் மாறணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடணும். உங்களுடைய 8 மணி நேரம் வேலையை விட்டுட்டிங்கன்னா மீதி எல்லாம் 16 மணி நேரம் எழுதணும்னா இருக்கணும். இந்த வேதம் கையோடு இருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து ஒரு 3-4 வருஷம் ஆன பிறகு உங்கள் மேலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய மகிமையை அனுப்புவார். அது நிரப்பப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் எழும்புவீங்க. புரியுங்களா? ஏன்னா போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. ஏதோ நமக்கு இந்த பகுதியில் செங்கல்பட்டு பகுதியிலே இருக்கிற ஆண்டு சித்தம் கிடையாது. செங்கல் பகுதியை விட்டு பல மாவட்டங்களுக்கு போக வேண்டியதாக இருக்கும், பல மாநிலங்களுக்கு போக வேண்டியது இருக்கும், பல கண்ட்ரிக்கு போக வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? எப்போவுமே யாரையுமே ஆண்டு என்ன பண்ணுவார்? ஆயத்தப்படுத்துவார் ஃபஸ்ட்டு. அதுதான் இதுதான் ஆயத்தம். இந்த ஆயத்தத்தில் நம்ம வந்து நிலைத்திராவிட்டால் நம்ம அதை பூரணம் அடைய முடியாது. அதனால தான் எப்போவுமே நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்க சேருதுன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணாது, அந்த புத்தகத்துக்குரியதே படிச்சுருந்தா தான் அது போய் முழானில் என்ன பண்ணுது, பரீட்சை எதுவும் பாஸ் பண்ணுது. இல்லைங்க நான் 1ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்த அன்றைக்கி மட்டும் அந்த எல்லா புத்தகத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டேன், அப்போ இப்போ ஃபைனலில் போய் எழுதுனா என்ன பண்ண முடியாது. புரியுங்களா? அது மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே உட்காந்துட்டு அன்றைக்கி மட்டும் பைபிளில் சீசத்தை பயிற்சி எடுத்துக்கின்னு மீதி இருக்கிற 29 நாளையும் நீங்கள் வேதத்தில் போய் தேடலை, அது குறித்து தியானிக்கலை, அது குறித்து ஆராயலை, அது குறித்து நீ கண்டுபிடிக்கலை, அது நீரூற்றாக வராது உங்களுக்கு. அல்லையா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆண்டவர் வந்து குழந்தைய ஏன் பிறக்கணும்? டைரெக்டாகவே இயேசுவே உலகத்துக்கு வந்திருக்கலாம். வந்துருக்க முடியாதா? ஆதாம் வரும்போது இயேசு வர முடியாதா? ஆதாமே டைரெக்டாக என்ன வந்து எத்தனை வயசில் உருவாக்குனார்? ஆதாமுக்கு ஆண்டவர் உருவாக்கும் போது எத்தனை வயசு இருக்கும்? அவரை உருவாக்கும் போது அவர் புருஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புருஷன்னா எத்தனை வயசு இருக்கும்? ஒரு திருமண வயசு 21 வயசு. இப்போ டைரெக்டாக ஒரு மனுஷனை தொப்புள் கொடியில்லாதே ஆண்டு பெற்று எடுக்கிறாரு. புரியுங்களா? அவருக்கு என்ன இல்லை? நீங்கள் பரலோகத்தில் போய் ஆதாமை பார்க்கணுன்னா அவருக்கு தொப்புள் கொடி இருக்காது. அல்லையா? ஏவாளை பார்க்கணுன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? தொப்புள் கொடி இருக்காது. அங்கே போய் ஆதாமை பார்க்க முடியாதா? அங்கே பார்க்குறீங்களே இல்லையோ 1000 வருட சாட்சியில் பார்க்க முடியும். அல்லையா? 1000 வருட சாட்சியில் நம்ம வந்து வாழணும்னா நம்ம அதுக்கு கிறிஸ்துக்குள்ளே நம்ம மறிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். அதனால தான் நம்ம 1000 வருட சாட்சி நமக்கு கொடுக்குறாரு. இந்த பூமியில் மறுபடியும் வந்து அது வரைக்கும் இந்த பூமியில் அக்னி வந்து அடிக்காது. பூமி அப்படியே தான் இருக்கும். அங்கங்கே சேதங்களை வரும், அது அந்தந்த டைமுக்கு வந்து போயிடும். ஆனால் பூமி அப்படியே இருக்கும். கடைசியில் தான் அக்னிக்காக இதை இறைக்காக வச்சிருக்கிறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு நம்ம போய் ரிட்டர்ன் வந்து பூமியில் வாழறோம். யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம எல்லாரையும் பார்க்கணும்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதுக்காக முயற்சி பண்ணாதான், புரியுதுங்களா? பிரயாசப்பட்டால் தான் அப்போ நம்மளால் நல்லா இருக்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கு இடத்த கொடுத்து நேரத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் ஓடின்னு இருந்தால் அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ எனக்கு எதுவுமே செய்யலையேப்பா. நான் உன்னை 20 வருஷம் சர்ச்சையில் வச்சேன், ஒரு ஆத்மாவுக்கு போய் இயேசு பற்றி என்ன பண்ணல, சொல்லலை, ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணல, ஒரு மிஷினரியை தாங்கலை, ஒரு உதவி பண்ணலை, எதுவுமே செய்யலை. உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியாது? அங்கே கொண்டு போய் உன்னை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. எவ்வளோ வசனம் உன் கையில் எழுதி கொடுத்தேன், ஒரு பைபிளே எழுதி கையில் கொடுத்தேன், 66 புத்தகம் கொடுத்தேன், 1189 அதிகாரம் கொடுத்தேன், இதெல்லாம் படித்தேன். ஆனால் என்ன பண்ண முடியல, எதுக்குமே நீ கை கொள்ளலையே. கேட்பாரே கேட்க மாட்டாரா? எத்தனை மிஷினரிகள் எப்படியெல்லாம் வந்து ஊழியம் செய்தாங்க. புரியுங்களா? சின்ன சின்ன வார்த்தை கூட என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு வசனத்தை பிடிச்சின்னு அவங்க வாக்குத்தத்தம் எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வசனம், ஒரு வசனம் கூட பேசாது இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த வசனத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு பேசாதா, அது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கின்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். புரியுங்களா? ஆண்டோடைய வேலை வந்து உலகமே அவர் பின்னாடி வந்தால் வேலை கொடுத்து ரெடியாகிறாரு. உலகமே அவர் பின்னாடி வந்து எனக்கு ஊழியம் தானே அவனுக்கு கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? எல்லாருமே கொடுப்பார். புரியுங்களா? எல்லா கம்பெனி மூடப்பட்டு வானா கொடுப்பார்.
தேவனால் கம்பெனி ஓட வைக்க முடியும், தேவனால் கம்பெனியை நிறுத்த முடியும், தேவனால் கம்பெனி இல்லாத வாழ வைக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் கம்பெனிக்கு போனால் தான் குடும்பத்தில் இருக்கு நீங்கள் நினைக்கல, கம்பெனிக்கு போகாதே இருந்தாலும் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே. தண்ணியும் அவரால் என்ன பண்ண முடியும்? தண்ணி மேலேயும் நடக்க முடியும், தண்ணீர் ரசமாக மாற்ற முடியும், தண்ணீர் பின்னிட்டு போக வைக்க முடியும், மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாற்ற முடியும். தண்ணீர் மலையில் கண்மலை அடித்தால் தண்ணி வரும்னு சொன்னால் தண்ணி வருது. புரியுங்களா? கடலை பிளக்கவும் முடியும். புரியுங்களா? தண்ணியே கீழ்ப்படியுதுன்னா நம்ம ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றோம்? தண்ணி கீழ்ப்படியுது இல்லை, சொல்கிறதுக்கு தண்ணி என்ன பண்ணுது? பிரிஞ்சு போனால் 2 நம்ம கடல் பிரியுது. புரியுதா இல்லைங்களா? அப்போ தண்ணி பிரியும் போது ஏன் நம்ம கீழ்ப்படிய மாட்டேன்றோம்? 99 ஆடு, ஒரு ஆடு தொலைஞ்சி என்ன பண்ணார்? ஆடுக்கு பின்னாடி ஏசு போனார் இல்லையா? ஆட்டை தேடி போனார். அப்புறம் வெள்ளி காசு தொலைஞ்சிச்சு, அதை தேடி போனாங்க. ஆனால் ஒரு மனுஷன் தொலைஞ்சிட்டான், ஏன் தேடி போகல? மனுஷன் முக்கியமா, வெள்ளி முக்கியமா, இல்லை ஆடு முக்கியமா? இப்போ உங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான், ஆடு இருக்குது, வெள்ளி காசு இருக்குது, 3 ஒரே டைமில் தொலைஞ்சிருது. எதுக்கு முதல்ல தேடுவீங்க? பையனை தான் நம்ம தேடுவோம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஆட்டை தேர்ந்துக்கிறாரு, வெளியே தேர்ந்துக்கிறார், பையனை விட்டார் இல்லை? நம்ம எதை தேடுவோம்? ஏன்னா நமக்கு அவருக்கு காட்டில் அதிகமான ஞானம், அதனால தான் பையனை தேடுறோம். ஆண்டவர் காட்டில் அதிகமான ஞானம் இருக்கிறனால தான் யாரை தேடுறோம்? நம்ம பையனை தேடுறோம். ஆனால் அவர் பாரு யாரை தேடுறாரு? ஏன்னா ஆடு போச்சுன்னா திரும்பி வராது, அதனால தான் ஆட்டை தேடி ஓடுறாரு. வெள்ளி மறைஞ்சிச்சுன்னா கிடைக்காது, அதனால தான் அதை தேடி போகிறாரு. ஆனால் பையனுக்குள்ள ஆத்தம் இருந்தாலும் அவன் உணர்வு திரும்பி வருவான்னு அந்த நிச்சயம் விசுவாசம் இருக்குது. அதனால தான் ஆண்டு என்ன பண்ணுறாரு? ஆளை விட்டுட்டார். அது தனியாக திரும்பும், ஒரு நாள் வரும், அப்போ தானே என்ன பண்ணிக்கோ, உணர்வடியும் திரும்பும் அப்படின்னு ஆண்டுக்கு தெரியும். புரியுங்களா? ஆனால் வெள்ளி வருமா? வராது, நம்ம தான் தேடி போகணும். அப்புறம் ஆடு வருமா? வராது, நம்ம தான் என்ன பண்ண போய் 99வது விட்டு நம்ம அந்த ஆட்டெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ ஆண்டு சபையை குறித்து பேசுகிறாரு. அல்லேலூயா. வெள்ளி வசனத்தை குறித்து பேசுகிறாரு. இதெல்லாம் நமக்கு ஞானமாக தெரியணும். அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் அவனுக்குள்ளே இல்லை அப்படின்னா எப்படின்னா இருப்பார்? துக்கம் வரும்போது அழிச்சிடும். புரியுங்களா? துக்கம் ஒருத்தருக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதை லாஸ்ட்டில் என்ன பண்ணிவிடுவாங்க? சாத்தான் அதை அழகாக என்ன பண்ணிவிடுவான்? அழிவு கொண்டு போயிடுவான். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பவுமே துக்கமானு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? தேவனுக்குரிய துக்கம் இருக்கணும். ஐயோ ஆத்மா மனம் திரும்பலையே. நெகமியாக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு துக்கம் இருந்தது. என்ன துக்கம் அது? அலங்க கட்டவில்லைன்னு ஒரு துக்கம் இருந்தது. புரியுங்களா? அப்போ ராஜா கேட்குறேன், நம்ம துக்கமாக இருக்கிறோன்னா உன் முகலாம் சோர்ந்து கிடக்குது அப்படின்னா, அப்போ அலங்கத்தை குறித்து சொல்கிறாரு. நமக்கு எதை குறித்து துக்கம் இருக்கணும்? தேவனுக்குரிய துக்கம் இருக்கணும். ஆலயம் எப்படி இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக அதுக்கு என்ன போடணும்? தளம் போடணும் அப்படின்னு நம்ம நினச்ச போடமா முடியாதா? ஆனால் நமக்கு நினைக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. அல்லையா? எது நினைக்கணும் அதெல்லாம் நினைக்கணும். அந்த துக்கம் இருக்குதா? நம்ம உள்ளே உடையும் போது நம்ம வீடு இப்படி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வீடு இருந்தால் எப்படி இருப்போம் சொல்லுங்கள்? நம்ம வீடு இருந்தால் எப்படி இருப்போம்? இதற்காக ஜெபம் பண்ணி இதுக்காக சீக்கிரமாக கட்டுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுனே இருப்போம். அதே மாதிரி நம்ம ஜெபத்தில் இதுக்காக வச்சுனே இருக்கணும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சர்ச்சை கட்டணும். இந்த ரைட்டில் இடம் இருக்குது, லெஃப்ட்டில் இடம் இருக்குது, ஊரெல்லாம் ரசிக்கப்பட்டு உள்ளே வரணும். அப்போ நம்ம இதுக்காக என்ன பண்ணோம்? இந்த ஆலயத்தை பெரிய ஆலயமாக கட்டுவதற்காக, தளம் போட்டு கட்டுவதற்காக முடியாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கம்பெனிலாம் கட்டும் போது, ஸ்கூல்லாம் கட்டும் போது தளத்தில் ஏன் சர்ச்சை கட்ட முடியாதா? முடியும். ஆனால் ஜெபம் மிக அவசியம். அல்லேலூயா. நீ ஜெபித்தால் இதை கட்டி தீர்ப்பதுக்கு ஆட்கள் வந்துனே இருக்கும் பின்னாடி. எத்தனையோ பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே பணம் வச்சுன்னு என்ன செய்யணும்னு தெரியாத இருக்கிற ஊழியக்காரர் இருக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கு பணம் வச்சு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது இருக்கிறாங்க. நம்ம ஜோம் பண்ணோன்னா அவங்களுக்கே ஆண்டோன்னு பண்ணுவார், அட்ரஸ் அனுப்பி போய் கட்டுவான்னுவார். புரியுங்களா? என்ன செய்வார்? கட்டிட்டு வா. முடியுமா முடியாதா? முடியும். புரியுங்களா? ஆவடி தாமஸ் ஐயா ஒரு 18 லட்சம் தேவைப்பட்டது. எவ்வளோ?
அவர் தலைமை பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி 18 லட்சம் வேணும், எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அவர் உடனே நீ வாங்க கார் எடுத்துக்கினே நான் தரேன் அப்படின்ட்டுக்கிறார். அங்கே போனதுக்கு அங்கே இருக்கிற கமிட்டி சொல்லிச்சான், நாங்களாம் கொடுக்க மாட்டோம், எங்கள் பணத்தை எதுக்கு உங்கள் சர்ச்சைக்கு எடுத்து கொடுக்கணுமா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டுக்கிறேன். அவர் நேராக வந்து வீட்டில் நைட்டு 10 மணிக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிறார். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு கது தட்டுறாங்க ஒருத்தர். வீட்டில் போய் வெளியே பார்த்தா ஒருத்தர் கது தட்டி ஒரு சூட் கேஸ் வச்சுருக்கிறார். அந்த சூட் கேஸ் எடுத்து கொண்டு வந்து நீ உள்ளே வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் எதுவுமே சூட் கேஸ் வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அவர் காணோம். அந்த சூட் கேஸ் திறந்தால் அதில் கரெக்டாக 18 லட்சம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ தான் அந்த 5 ஏக்கரை வாங்கி அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக தான் அது அந்த காசு கேட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் 18 லட்சத்தை ஒரு இரவிலே கொடுத்துட்றாரு. புரியுங்களா? ஆரம்பத்தில் நான் போகும்போது 150 பேர் தான் இருந்தாங்க சர்ச்சில். எவ்வளோ? 2000 நாங்கள் போகும்போது வெறும் 100 பேர், 150 பேர், 200 பேர் தான் இருந்தாங்க. புரியுங்க? தாமஸ் ஐயா மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கட்டமாக வருவார், ஜபத்துக்கு வந்துடுவார். புரியுங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் 6 மாதத்துக்கு கூட ஒரு நாள் வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. 2010க்கு பிறகு ஜனத்தொகை பெருகிட்டே இருந்தது. ஆத்மா பெருக 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 இப்போ 10-15 வந்ததுனால என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்ட் எங்கே தான் ஓடுவார், எல்லாத்தையும் ஓட முடியுமா? விசாரிப்பார். அவரே ஒரு சேர் பண்ணி உக்காந்திக்கினார், எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டார். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் ஓடினார், ஒரு காலம் உட்காந்தார். எல்லாரையுமே அப்படி தான் ஆண்டு ஓடுற காலம் ஒரு காலம், உட்கார காலம் ஒரு நாள் வரும். எல்லாமே ஓடினேன்றதில்ல, உட்கார காலத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போது நமக்கு எந்த இடத்துலேருந்து நன்மை வரும். அவரே வந்து சர்ச்சை கட்டணும், இல்லை ஒரு இடத்த வாங்கணும், அதுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லும் போது ஒரு 3வது வீட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு விசுவாசி மாதம் ஆனால் 50,000 அனுப்புகிறாரு. எவ்வளோ? 50,000 செக்கு போட்டு அனுப்பிடுறாரு. புரியுங்களா? அப்போது அவர் யார் தான்ன்றது இவர் போய் என்ன பண்ணிக்கிறாரு, நீங்கள் எப்படிங்க 50,000 அனுப்புறதுக்கு உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. என்னது, உனக்கு இந்த 50,000 கொடுப்பதுக்கு உனக்கு எப்படி என்ன வந்துச்சு? எனக்கு நீங்கள் எங்கள் சர்ச்சையும் இல்லை, எங்கள் விசுவாசம் இல்லை, நீங்கள் அதர் சர்ச்சு வேறு சர்ச்சு, அந்த பாஸ்டர் கொடுக்காம எனக்கு எப்படி நீ கொடுக்குன்னு கேட்டால், ஒரு தூதனே வந்து எனக்கு தட்டி எழுப்பி மாதம் மாதம் நான் சொல்கிற வரைக்கும் 50,000 கொடுனாரான். என்னது, மாதம் இவருக்கு என்ன பண்ணு 50,000 அனுப்பிச்சினார். நான் சொல்கிற வரைக்கும் அவர் மறிச்ச பிறகு தான் அவர் நிறுத்தினாரான். யோசித்து பாருங்கள், ஒரு 50,000 நம்ம மாதம் வரணுன்னா நம்ம நினைப்போம் எவ்வளோ கஷ்டம், நம்ம காணிக்கை பார்த்து நிற்போம் எவ்வளோ வருதுன்னு. அப்படியெல்லாம் ஆண்டு சொல்ல, என்னை பாரு, காணிக்கை பார்க்காத. அல்லேலூயா. உன் பாக்கெட்டை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, என்னை பார்த்துனே போ, உனக்கு எல்லாமே வரும். தேவன் தான் எல்லாத்துக்குமே. அதனால் அவரே பாரு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ வேதம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவன் துக்கம் வந்து மடிந்து போயிடுவாங்க. அதனால தான் வேதத்தை உனக்கு கற்றுக்கொடு, பிள்ளைகளை கற்றுக்கொடு, உற்றார் உறவினர்கள் கற்றுக்கொடு. வேதத்தை வாசித்தான்னு கேளுங்க. ஏதோ கேட்குறோம், சாப்பிட்டேன்னு கேட்குறோம், படுத்து தூங்கினேன்னு கேட்குறோம், கல்யாணத்துக்கு போனேன்னு கேட்குறோம், ஃபோன் பண்ணி என்ன கேட்குறோம், வேலைக்கு போனேன்னு கேட்குறோம், எல்லாமே கேட்குறோம். ஆனால் எது கேட்குறதில்ல, இன்றைக்கி வசந்த வாசித்தியா அப்படின்னு கேட்குறோமா? எத்தனை பேர் அது மாதிரி கேட்குறோம்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி எடுத்த பிறகு நான் ஃபோனில் ஃபஸ்ட்டு வசந்த வாசித்தியான்னு கேட்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துக்கு ஃபோன் பண்ணி எடுத்த பிறகு இன்றைக்கி வசந்த வாசித்தியாமா அப்படின்னு கேட்குறோமா? அதுதான் முதல்ல இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அம்மாக்கிட்ட பேசினாலும், அப்பா கிட்டே பேசினாலும், தம்பிக்கிட்டே பேசினாலும், உற்றார் உறவினர்களை பேசினாலும், விசுவாசி யாருக்கிட்டே பேசினாலும் எடுத்து ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பண்ணோம், ஏன் அவன் கேட்கணும் அப்படின்னு அவன் கேட்டான்னா அந்த வசனத்தை சொல்லணும். சங்கீதம் 119:92 வசனத்தை சொல்லணும். என்னன்னு சொல்லணும், இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியை இல்லாத விட்டால், நான் துக்கத்தில் அழிந்து போகிற மனுஷனுக்கு ஒரு நாள் இந்த வேதம் தான் என்ன பண்ணிச்சு, அடியாதபடி காத்தது. நீ அடியாது இருக்கிறன்னா இந்த சங்கீதம் 119:92 பயன்படுத்தி அப்படி சொல்லணும். இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும். சொல்லும் போது வசனத்தை மறந்துட்டிங்கன்னா எதுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, சீசருடைய குடும்பத்தில் வேதம் இருக்க வேண்டும். நீங்கள் சீசனாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்கணும், வேதம் இருக்க வேண்டும். வாசிங்க சங்கீதம் 78:5. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த வேதம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் என்ன பண்ணோம், கட்டாமல் வேதத்தை பிள்ளைக்கு என்ன பண்ணோம்,
சொல்லித்தரணும். புரியுங்களா? குடும்பத்தில் இந்த வேதத்தை எடுத்து நீ கரெக்டாக சொல்லி தந்துடணும். ஆண்டவர் அந்த வேதம் வந்து என்னென்ன சொல்லுதுன்னு பிள்ளைங்களுக்கு பின்னாடியே பிள்ளைகளுக்கு விதை போட்டுக்கினே வரணும். புரியுதுங்களா? உங்கள் குடும்ப ஜபத்தில் வேதம் இருக்குதா? குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குதா? ஃபஸ்ட்டு அது பார்க்கணும். அப்படி குடும்ப ஜபம் இல்லைன்னா குடும்ப ஜபத்தையும் ஆரம்பித்து உங்கள் பிள்ளைங்களை உட்கார வைத்து சாப்பாட்டை எப்படி சாப்பிட்டு போகிறாங்களோ ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் ஒரு அதிகாரத்தை எடுத்து அவங்களுக்கு முன்னாடி வாசிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக சுதந்திரிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் வேதம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், உங்களுடைய வேலை ஸ்தானத்தில் வேதம் வர வேண்டும். சீசனுடைய வேலை ஸ்தானத்தில் என்ன இருக்கணும்? வேதம் வர வேண்டும். ஆதியாகமம் 39:9, சங்கீதம் 119, 36, 69. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு பெரிய வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார் யோசேப்பு. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ராஜா, அந்த தேசத்தினுடைய அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அந்த வீட்டில் இவன் வேலை செய்கிறான். ஆனால் இந்த யோசேப்பு வேலை செய்கிறதுல எப்படி இருக்கிறாரா? சொல்லுங்கள். அடிமையாக இருக்கிறாரு. அங்கே பாருங்கள் என்ன இருக்குது. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? விலக்கி வச்சுட்டாரு. எங்கள் மனைவியை நீங்கள் தொடவும் கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட உட்காரவும் கூடாது, அவங்ககிட்ட எதையும் சொல்லவும் கூடாது, எதுவும் பேசணும். இவங்க எனக்கு கொடுத்த வேலையை எல்லாத்தையும் செய்யணும். அப்போ எல்லா வேலையும் செய்யணும் போது அந்த அம்மா வந்து தப்பான வழி கூப்பிட்றாங்க. ஆனால் உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அந்த வேலை ஸ்தானத்தில் அவர் சாட்சியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை வரும். இதுவிட வேறு வேறு விதத்தில் வரும். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம அந்த வேலையில் எப்படி இருக்கணுமா? டக்குன்னு உன் கையில் வந்து இந்த 10 லட்சம் கையில் வச்சுங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன் கேட்டில் அப்படின்வாங்க. புரியுங்களா? கேட்டில் ஒன்றை பிடிச்சி உள்ளே தள்ளுருவான். அல்லேலூயா. அப்போ உஷாராக இருக்கணும். ரோட்டில் போயினே இருப்பீங்க, டக்குன்னு 1 லட்ச ரூபாய் வச்சுப்பீங்க. அது எல்லாம் கள்ள நோட்டாக இருக்கும். நீ வாங்கி கையில் வாங்கிறதுக்கும் அவன் வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுங்களா? நீ ரோட்டில் போன ஆள் இப்போ ஜெயிலுக்கு போகிறதா இருக்குது. அதனால் யார் எது வந்து கொடுத்தாலும் சர்ச்சையிலே வந்து உனக்கு இந்த ஒரு 50 கோடி தரேன் வச்சுக்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணோம்? நாங்கள் பண்ணோம். ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், அதுக்கு அப்படி சொல்லுவோம். ஏசிக்கூடாது. நான் இது வரைக்கும் இதுக்கு ஜெபம் பண்ணே வெளியே எப்படி 50 கோடி வருது அப்படின்னு உடனே அதை அகற்றிடணும். ஏன் அப்படின்னா சில கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு சர்ச்சை தேடுறாங்க இன்றைக்கி ஆட்கள். அல்லேலூயா. இத்தனை சி தரேன், இத்தனை சி தரேன்னுவாங்க. நீ சிஎம் வேணா, எனக்கு பிஎம் வேணா, நான் இருக்கிற ஆத்மா வச்சு நான் ஆதாயப்படுத்தி நித்தியத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பணத்துக்கு பின்னாடி போய் ஊழியம் போயிடுச்சு. ஆரம்பத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க ஆத்மாவுக்கு பின்னாடி, அப்புறம் பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. பணம் வரும்போது ஆத்மா போயிடுச்சு, அவரும் போயிட்டார். யோசித்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணுமா? சாட்சியாக இருக்கணும். அடுத்ததாக நான் வாசிக்கிறோம், சீசன் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே வேதம் இருக்க வேண்டும். சங்கீதம் 94:13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், சிட்சித்து நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணோம்? சும்மா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதமான வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? தேடியெல்லாம் கண்டுபிடிச்சி அதையே சொல்லிடக்கூடாது. ஆசீர்வாத வசனம் சொல்லணும், ஆனால் சிட்சிக்கிற மாதிரியும் வசனம் இருக்கணும். அல்லேலூயா. சிட்சித்து போதிக்கிற அந்த ஊழியக்காரன் யாராக இருக்கிறாங்க? பாக்கியவானாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது சிட்சித்து சொல்கிற வசனம் உங்கள்கிட்ட இருக்கணும். புரியுங்களா? கண்டித்து சொல்கிற வசனம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆசீர்வாதமான வசனம் உங்கள்கிட்ட இருக்கணும். வெறும் ஆசீர்வாதம் மட்டும், பிளெஸிங் மட்டும் சொல்லின்னு போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார்னா அவங்க செய்த தப்பு கண்டிக்கிறது யார்? அப்போ அந்த கண்டித்து சீசர்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். புரியுங்களா? அவங்க எவ்வளோ உங்களுக்கு வேண்டியாக இருந்தால் கூட ஒரு கண்டிக்கிற வசனத்தை சொல்லணும். ஏன்னா அந்த வசனத்தை நீ சொல்லும் போது, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் சிரிச்சிக்கும் போது அவங்க பாதாளத்துக்கு போது தப்பிக்க முடியும். புரியுங்களா? ஐஸ்வர்யன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த பாஸ்டர் என்ன பண்ணார்? அந்த ஐஸ்வர்யன் என்ன பண்ணல, கண்டித்து ஒரு நாளும் வசனத்தை சொல்லாதனால அவன் என்ன மாறிட்டான்? ஐஸ்வர்யனாக இருந்து நரகு போயிட்டான்.
ஆனால் கண்டித்தந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவர் அதிகமான தசமாக கொடுத்துருப்பார். அதனால தான் அவர் கண்டிக்க முடியாத பட்சத்தில் போயிடுச்சு இல்லை. அப்போ நமக்கு என்னன்னா, வசனத்தை ஒரு ஊழியக்காரர் ஒரு சீசன் என்ன பண்ணியிருக்கணும், வசனத்தை சிட்சித்து போதிக்க கடவன், அப்போது அவர்கள் உணர்ந்து மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. 7 காரியங்களை இன்றைக்கி பார்த்தோம் இந்த முதல் செக்ஷனுக்கு. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம். 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.